Hi students, today I am going to start a compound angles concept. Last class itself, I had given that introduction for compound angles. Compound angles means sum of two angles or sum of three angles. Example கொடுத்தேன் a plus b plus c, a plus b minus c அப்படி பார்த்தோம் சரியா. இன்னைக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து எவ்ரி டே டேபிள்ஸ் நீ லோயரில் படித்த மாதிரி இதை எடுத்து எவ்ரி டே என்ன பண்ணணும், ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலே ஆஃப் சைன், cosine and tangent. Okay, so here first sin a plus b formula is sin a cos b plus cos a sin b. Second one, sin a minus b, sin a cos b minus cos a sin b. Third one, cos a plus b is equal to cos a cos b minus sin a sin b. Last one, cos of a minus b is equal to cos a cos b plus sin a sin b. So இங்க sin a plus b னா இங்க plus தான் வந்திருக்கும் சரியா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? அதே இது cos a plus b னா மைனஸ் வரும். இங்கே ப்ளஸ்னா ப்ளஸ், இங்கே மைனஸ்னா மைனஸ். சைனில் வந்து ஆசிட்டஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன சைனோ அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வரும். பட் காஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ்னா ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ். இங்கே மைனஸ்னா இங்கே ப்ளஸ். ஓகேம்மா, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. tan ஆஃப் a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு tan a ப்ளஸ் tan b by 1 minus tan a tan b. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் tan ஆஃப் a minus b. Tan of a minus b equal to tan a minus tan b by 1 plus tan a tan b. இதுதான் உனக்கு ஃபார்முலாஸ். இந்த 6 ஃபார்முலாஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஓகே, அப்புறம் இல்லை மல்டிபிள் ஆங்கிள்ஸ்னு வேறு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மிஸ் என்ன பண்ணுறேன், இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி இதுக்குள்ள எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு தான் மல்டிபிள் ஆங்கிள்ஸ்க்கு போகிறோம். ஓகே, now we are going to see the first example. இந்த கான்செப்ட் உள்ள எக்ஸாம்பிள் 6. Cos A is equal to, if cos A is equal to 4 by 5, cos B is equal to 12 by 13, 3 pi by 2 less than A comma B less than 2 pi. Find the value of first subdivision sin A minus B, second subdivision sin cos a plus b. ஓகே, இந்த ரெண்டு உனக்கு கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னா 3 pi by 2 less than a comma b less than 2 pi means that a and b lies in the fourth quadrant. 270 to 360 lies in the fourth quadrant. இதுதான் கான்செப்ட். cos a given, cos b given. பாருங்க, இந்த cos a பாசிட்டிவ், cos b பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் cos a cos b வந்து பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வந்து இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் போட போகிறோம்னா இதில் பித்தாகரஸ் தியரம் நல்லா ஃபெமிலியராக தெரிஞ்சவங்க ரொம்ப ஈஸியாக அந்த ட்ரையாங்கிளோட நொட்டேஷன்ஸ் போடலாம். மிஸ் இது வந்து ஏங்கிற ஆங்கிள் எடுத்து போடுறேன். cos a 4 5. ஓகே, இன்னொரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். அங்கே உனக்கு cos b கொடுத்துருக்காங்க 12 by 13. cos b 12 13. இந்த ரேஷியோஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கிறவங்க ஈஸியாக போட்டுடலாம். இது 4, இது 5னா இது 3, 3 4 5 ஃபார்ம் வித் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுமாதிரி 12 13 அப்படின்னா 5. ஓகேயா, தெரியாத ஒன்று தான். எப்படி பண்ணணும்னா திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 25 minus 16. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √9. அதே மாதிரி இங்கே 12 13 இருக்குது. திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 169 minus 144. தட் இஸ் √25. ஆன்சர் இஸ் 5. அதனால தான் உனக்கு ஆப்போசிட் சைட் 5 வந்துருக்கு. இது நம்ம பித்தாகரஸ் தியரம் கான்செப்ட் படி. பட் 3 4 5 கேன் ஃபார்ம் அ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள், 5 12 13 கேன் ஃபார்ம் அ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள். கான்செப்ட் தெரிஞ்சவங்க ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், சைன் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு -3 by 5. ஏன் நெகட்டிவ் போடுறோம், இது லைஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். அதே மாதிரி இங்கேயும் சைன் பி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். சைன் பியோட வேல்யூ -5 by 13. Both angles lie in the fourth quadrant. Therefore, sin is negative.
இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க உனக்கு sin a minus b ஃபார்முலா sin a cos b minus cos a sin b அப்ளை பண்ணுறாங்க ஓகேனா minus 3 by 5 into 12 by 13 minus 4 by 5 into minus 5 by 13. So this is equal to minus 36 by 65 plus 20 by 65. Simplify panna minus 16 by 65. This is our answer. Okay. Second subdivision cos a plus b. Formula is cos a cos b minus sin a sin b. Cos a cos b minus sin a sin b. Okay, இதில் அப்ளை பண்ணுறோம். Cos a value 4 by 5, cos b 12 by 13, sin a minus 3 by 5, sin b minus 5 by 13. So 48 by 65 minus 15 by 65. Here minus and minus plus side. So this is equal to 33 by 65. This is the answer. Okay, copy பண்ணிக்கோ. Example 7. Find the values of each of the following. This நேத்தே உனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போதே சொன்னேன். டேப்ல கோணத்தை இல்லாத ஆங்கிள்ஸ் கேட்டா in terms of known angles. அதுதான் நம்ம மெயினா காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் யூஸ் ஆகும்னு சொன்னேன்.
sin 15 degree. Second subdivision, cos of minus 105 degree. Third subdivision, tan of 75 degree. Fourth subdivision, minus secant of 165 degree. Okay? இதான் நம்ம கேட்குறாங்க. கான்செப்ட் புரியுதா உனக்கு? சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க sin 15 பார்க்கணும்ல. sin 15 degree எதுக்கு ஈக்குவல்? 45 minus 30. நீ 60 minus 45 போடலாம். உனக்கு அந்த டைம் என்ன யூஸ்ஃபுல்லோ அதை செய்யணும். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் ஏ ஆர் ஹேவிங் 45, இந்த பிளேஸ் ஆஃப் பி ஆர் ஹேவிங் 30. இது உனக்கு ஃபார்முலா இருக்கு. sin A cos B minus cos A sin B. ஃபார்முலா எழுத மட்டும் ஹெசிடேட் பண்ணாத, ஃபார்முலா எழுதி செய்ய நல்ல ஈஸியாக தருவாய்க்கும். sin 45 cos 30 minus cos 45 sin 30. இதோட வேல்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி நோன் நம்ம 1/√2 √3/2 minus 1/√2 1/2. ஓகேயா? சரி. So this is equal to √3/2√2 minus 1/2√2. So the answer is √3 minus 1/2√2. தான் உனக்கு sin 15 degree குள்ள ஆன்சர். ஓகேமா? நெக்ஸ்ட் cos of minus 105 கேட்காங்க. Second subdivision, cos of minus 105. Cos of minus theta, cos theta. ஏன்னா odd function. ஓகேயா? இந்த 105 எப்படி எழுதலாம்? cos of 60 plus 45. எழுதலாமா? cos A plus B. What is the formula for cos A plus B? Cos A cos B minus sin A sin B. So this is equal to cos 60 cos 45 minus sin 60 sin 45. So this is equal to cos 60 1/2, cos 45 1/2, sin 60 √3/2, sin 45 1/2. இதெல்லாம் நோட் வேல்யூஸ் என்ன? So 1 minus √3, 1/2√2 minus √3/2√2. This is equal to 1 minus √3/2√2. Okay? Now third subdivision, tan 75 degree. That is tan of 45 plus 30. Tan A plus B formula, tan A plus tan B by 1 minus tan A tan B. ஆல்ரெடி ஒரு ட்ரிகோனமெட்ரி மிஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறேன். ஸோ நல்ல ஃபார்முலாவை ஃபெமிலியர் ஆக்கிட்டு சம்ஸ் செய்யும். சரியா? tan 45 plus tan 30 by 1 minus tan 45 tan 30. Tan 45 value 1. Tan 30 value 1/√3. 1 minus 1 into 1/√3. So here it will be simplified as LCM எடுத்தேனா √3 plus 1/√3 by √3 minus 1/√3. இங்கே இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன் வேணால் போட்டு வச்சுக்கோ. 1 plus 1/√3 by 1 minus 1/√3. அப்போ LCM எடுக்க ஈஸியாக இருக்கும். √3 get cancel. Answer will be √3 plus 1 by √3 minus 1. இது ராஷனலைஸ் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே ஆன்சர் டெஸ்ட் அப்படி வச்சுக்கலாம். புக் ஆன்சர் ராஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம √3 + 1ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். அதான் ராஷனலைசிங். சரியா? டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் வில் பிகம் √3 + 1 the whole square. Here 3 minus 1. நியூமரேட்டர் எக்ஸ்பாண்ட் பண்ணுறாங்க. a² + 2ab + b² by 2. So this is 4 + 2 √3 by 2. யாரை காமனாக எடுத்துருத? 2. உள்ள என்ன வரும்? 2 + √3 by 2. 2 get cancel. Answer 2 + √3. This is the value for tan 15 degree. Okay? This is the value for tan 15 degree or tan 75. Tan 75 degree. 2 + √3. Fourth subdivision, minus secant of 165. Okay? மிஸ் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? cos 165 கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா காஸை ரெசிப்ரோக்கல் பண்ணால் we get secant. ஸோ cos 165 எதுக்கு ஈக்குவல் உனக்கு? cos of என்ன ஆங்கிள் போட்டு போடலாம்? சப்ட்ராக்ஷன் 180 or 60. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை எப்படி அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னா 180 மைனஸ் தீட்டாவுக்கு கொண்டு வரோம். 165 is 180 minus 15.
cos 180 minus theta is minus cos theta. சரியா? So இங்க cos 15 கண்டுபிடிக்கணும். Cos 15 equal to cos of 45 minus 30. So formula cos A cos B plus sin A sin B. So here in the place of A 45, so cos 45 cos 30 plus sin 45 sin 30. Okay ma? 1 by root 2 root 3 by 2 plus 1 by root 2 1 by 2. So we get root 3 by 2 root 2 1 by 2 root 2. So this will be equal to root 3 plus 1 by 2 root 2. இது எதோட வேல்யூ cos 15 டிகிரியோட வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் இதில் cos of 165 முதல்ல கண்டுபிடிக்கணும். cos of 165 is equal to minus cos 15. So this is minus root 3 plus 1 by 2 root 2. So minus secant of 165 equal to minus 1 by cos of 165. So minus, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ரெசிப்ரோக்கல் root 3 plus 1 by 2 root 2. Minus minus get cancel. Therefore minus secant of 165 equal to 2 root 2 by root 3 plus 1. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? காப்பி பண்ணிக்கோ. இருக்காங்கடா. ஸோ 2 root 2 1 plus root 3 1 minus root 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ 1 minus 3 வந்துருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 root 2 1 minus root 3 by minus 2. So 2 2 get cancelled. So minus root 2 into 1 minus root 3 or root 2 into என்ன போட்டுக்கலாம் நம்ம root 3 minus 1. ஸோ நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்போதே root 3 plus 1 அதோட கான்கேட் root 3 minus 1 ஆலே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். by 3 minus 1. So 2 root 2 root 3 minus 1 by 2. 2 2 get cancelled. So the answer is root 2 into root 3 minus 1. Rationalize பண்ணிருக்காங்க. ஒரு சிம்பிள் திங் தான். கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்றோம். root 3 plus 1 ஓட கான்ஜுகேட் root 3 minus 1 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகேயா?
8. Example 8. If given par tan A is equal to m tan B, prove that sin A plus B by sin A minus B is equal to m plus 1 by m minus 1. இதான் prove பண்ணணும். Okay? Sin A plus B is equal to sin A plus minus B equal to m plus 1 by m minus 1. Okay? கான்செப்ட் பாருங்க. First given வந்து என்னது? Tan A is equal to m tan B. So what is tan A? Sin A by cos A. What is tan B? Sin B by cos B. So cross multiply பண்றோம். Sin A cos B is equal to m into cos A sin B. Okay? So இங்க sin A cos B by cos A sin B is equal to m. m ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணி செய்யலாம். ஓகேயா? அப்ளை பண்ணி நேராக லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரலாம். இல்லைன்னா டிவிடெண்டோ காம்பனண்டோ ரூல் அப்படின்னு சொல்லி நீ லோயரில் ரூல் படிச்சிருப்பேன். அந்த ரூலும் அப்ளை பண்ணலாம். ரெண்டுமே செய்யலாம். நான் உனக்கு வந்து அந்த டிவிடெண்டோ காம்பனண்டோ ரூல் புக்கில் இருக்கிறனால அந்த கான்செப்டை நீ பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் மிஸ் அது இல்லாமல் அந்த ரூல் மறந்துட்டு அப்படின்னா எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இந்த பிளேஸ் ஆஃப் m sin A cos B by cos A sin B. Okay? Plus 1 by sin A cos B by cos A sin B minus 1. அப்ளை பண்ணியாச்சு. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கொண்டுட்டு வரோம். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும் நியூமரேட்டர் என்ன ஆகும்? sin A cos B plus cos A sin B divided by cos A sin B. Okay? Understand பண்ணுறியா? சரி. So this is equal to denominator அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தோம்னா sin A cos B minus cos A sin B divided by cos A sin B. So ரெண்டுலையும் அந்த denominator cancel. Okay? Numerator sin A cos B plus cos A sin B யாரு? sin of A plus B. Denominator sin A cos B minus cos A இதோட formula sin of A minus B. This is our left hand side. ஸோ இதில் இன்னொரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அது நீ வந்து டெக்ஸ்ட் புக் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் நம்ம மல்டிபிள் ஆங்கிள்ஸ் மிஸ் அது உனக்கு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொல்லித்தரேன்னு சொன்னேன். சரியா? அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸசைஸ் 4.2 எக்ஸசைஸ் 4.2ல சம் நம்பர் 1 ஃபைண்ட் த வேல்யூஸ். ஆக்சுவலாக இது உனக்கு ஹோம்ஒர்க் தான் கொடுக்கணும். வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகுங்க. மிஸ்ஸே சால்வ் பண்ணுறேன். நீ திருப்பி சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. சரியா? cosecant 15. cosecant 15 degree first. Okay? cosecant 15 degree na sin 15 degree கண்டுபிடிச்சு நம்ம அங்க போறோம். Okay? So first வந்து sin 15 degree. sin 15 degree is equal sin of 45 minus 30. sin 45 formula sin A cos B minus cos A sin B. Okay ma? So sin 45 cos 30 minus cos 45 sin 30. 1 by root 2 root 3 by 2 1 by root 2 1 by 2. So this will be equal to root 3 by 2 root 2 minus 1 by 2 root 2. That is root 3 minus 1 by 2 root 2. Therefore cosecant 15 degree is nothing 1 by sin 15 degree. So cosecant 15 is equal to the reciprocal 2 root 2 by root 3 minus 1. Second subdivision sin of minus 105. Sin of minus theta is equal minus sin theta. சரியா? So இதில் sin of 105 மட்டும் நம்ம எடுக்கிறோம். sin of 60 plus 45 sin A plus B. So formula sin A cos B plus cos A sin B. So this is equal to sin 60 cos 45 plus cos 60 sin 45. In the value root 3 by 2 into 1 by root 2 plus 1 by 2 into 1 by root 2. So this will be equal to root 3 plus 1 by 2 root 2. Therefore sin of minus 105 is equal to minus
√3 plus 1 by 2 √2. இதான் உனக்கு ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா cot 75. ஓகேயா? cot 75 is equal 1 by tan 75. ஓகேயா? That is equal to 1 by tan of 45 plus 30. That is 1 by tan A plus B formula. So this is equal to 1 by tan A plus tan B by 1 minus tan A tan B. Then a formula. Understand பண்ணிட்டியா? சரி. இது இப்போ நியூமரேட்டர் போயிடும். அதான் அப்ளை பண்ணிட்டு செய்வோம். 1 minus tan A tan B by tan A plus tan B. Okay? So this is equal to 1 minus tan 45 tan 30 by tan 45 plus tan 30. That is 1 minus 1 into 1 by √3 by 1 plus 1 by √3. 1 minus 1 by √3 by 1 plus √3. Okay? LCM எடுக்கிறோம். √3 minus 1 by √3 plus 1. Actually அந்த √3 என்னவாயிட்டு கேன்சல் ஆகிட்டு. புக் பேக்கில் எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதை ராஷ்னலைஸ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், √3 minus 1 மல்டிப்ளை பண்ணிருக்கணும். சரியா? ஸோ அப்படி பண்ணும்போது மேலே √3 minus 1 தான் ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டர் 3 minus 1. ஸோ 3 minus 2 √3 plus 1 a square minus b square அப்படி போடும். 4 minus 2 √3 by 2. 2 வெளியே எடுக்கிறோம். உள்ள 2 minus √3. ஸோ ஆன்சர் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஆன்சர் இஸ் cot 75 is equal to 2 minus √3. நல்லா பார்த்து வச்சுருக்கேன். இதோடையே நீ ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேயா? காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணு, சம்ஸை ரிப்பீட்டடாக போட்டு பாரு, ஃபார்முலாஸ் நல்லா ரீகால் பண்ணிகிட்டே இரு. எக்ஸசைஸ் 4.2 செகண்ட் சம் ட்ரை பண்ணுவேன்னா ஹோம்ஒர்க்காக வேறு மிஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் அதை டீல் பண்ணுவேன். பட் அதுக்கு எனக்கு முன்னாடி நீ கொஞ்சம் கோத்ரூ பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஸோ ஃபார்முலாஸ் மெமரி பண்ணிகிட்டே இரு.